வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் தமிழ்நாட்டின் முன்னாள் பிஜேபி தலைவரான உயர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை பிரசன்ன ஜாதகத்தின் வாயிலாக காண்போம். பிரசன்ன எண்கள் 12 மற்றும் 28. முதலாக பெறப்பட்ட 12ஆம் எண் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிகளை அடிப்படையாக கொண்டது. பெறப்பட்ட எண் 12ஆக அமைவதால் கடைசி ராசியான மீன ராசியில் பிரசன்ன லக்னம் உதயமாகிறது. மற்றொரு எண்ணான 28 1 முதல் 90 வரை உள்ள உபமண்டல பிரிவுகளை அடிப்படையாக கொண்டது. 28ஆம் எண் 3வது மண்டலமான சூரியனுடைய மண்டலத்தில் கேதுவுடைய உபப்பிரிவில், அதாவது 9 டிகிரி 20 நிமிடங்கள் பாகை அளவில் அமைகின்றது. பெறப்பட்ட பிரசன எண்கள் 12 மற்றும் 28. கேள்வி உதயமான நாள் 6 பிப்ரவரி 2026. நேரம் காலை 5:58 10 வினாடிகள். தாம்பரம் ஐனம்ச கேபி. சந்திரமகாதச இருப்பு 7 வருடங்கள் 2 மாதங்கள் 13 நாட்கள். லக்ன பாகை அளவான 9 டிகிரி 20 நிமிடங்களை அனைத்து பாவமுனைகளுக்கும் ஆரம்ப பாகை அளவாக அமைத்துக்கொள்வோம். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அளவு அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். பிரசன்ன ஜாதகத்தில் சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்ளையுமே இருக்கார். புதன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். குருவுடைய சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். சனி சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துவதை காண முடியும். பிரசன்ன ஜாதகத்தில் சந்திரன் கேள்வியின் தன்மையை பிரதிபலிப்பார். சந்திரன் செவ்வாயுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு அதிபதி. உயர் திரு அண்ணாமலை அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை துறந்த காரணத்தினால் இவர் கட்சி மாறுவாரா என்கின்ற எண்ண ஓட்டம் பலரிடையே காணப்படுகிறது. 9வது பாவம் 10வது பாவமான பதவி பொறுப்பு ஆகியவற்றுக்கு விரய பாவமாக அமைவதால் ஜாதகர் தன்னுடைய தந்தையாரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த பொறுப்பை என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. 9வது பாவம் தந்தையாரை குறிக்கும். கேள்வி உதயமான மண்டலம் சூரிய மண்டலம் என்பதால் இந்த கேள்வி ஒரு அரசியல் தலைவரை பற்றியதுன்னு நம்மளால் எளிதில் யூகிக்க முடியும். கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். அரசியல் துறைக்கு அதிமுக்கிய கிரகமான சூரியன் 1, 4, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 4, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 2, 5, 7, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 9, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 2, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புதன் 3, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 7, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 1, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான குரு 1, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டினாலும் கூட 2, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. 9வது பாவ குறிகாட்டி ஜாதகருக்கு கிடக்க இருந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை, அதாவது பொறுப்பை துறக்கின்ற ஒரு சூழ்நிலையை குறிக்குது. சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் 6, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 6, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி 3, 8, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 9, 11, 12 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 2, 9, 11, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 7, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 6, 9, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 7, 9, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 9வது பாவம் தற்காலிகமாக ஜாதகர் பெரிய பதவியில் இல்லாமல் இருக்கிறத குறிக்குது. 9வது பாவம் 11வது பாவத்தோடு சம்பந்தப்படுவதால் இவருடைய நிலை தற்போது சாதகமான நிலைன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள்
பதவியில் இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய செல்வாக்கு கூடுவதை 2, 5, 9, 11 பாவ குறிகாட்டிகள் தெள்ளத் தெளிவாக குறிகாட்டுகின்றன. 7வது பாவ குறிகாட்டி பொதுஜன தொடர்பு, மக்கள் ஆதரவை குறிக்கும். பிரசன்ன ஜாதக தசாபுத்தி அமைப்பில் இவருடைய எதிர்காலத்தை சுருக்கமாக பார்ப்போம். தற்போது ஜாதகருக்கு சந்திர மகாதசை நடப்பு. சந்திர மகாதசையில் சந்திரன் 2, 5, 7, 9, 11, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. தற்போது ஜாதகர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விலகுவதை 9, 12 பாவ குறிகாட்டிகள் குறிகாட்டுகின்றன. தற்போது சந்திர மகாதசையில் ராகு புத்தி நடக்குது. மார்ச் 22 வரைக்கும் ராகு புத்தி நடக்கும். ராகு 12வது பாவத்தில் அமர்ந்து 2, 9, 11, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 5, 7, 9, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. பிரசன்ன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடைபெறும் சந்திர மகாதசையில் ராகு புத்தி தற்காலிகமாக அனுகூலம் இல்லாத சூழ்நிலையை குறிக்குது. மார்ச் 22, 2026க்கு பிறகு குரு புத்தி ஆரம்பமாகுது. குரு புத்தி இவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். குரு புத்தி 2027 7ஆம் மாதம் வரைக்கும் நடக்கிறதால தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் உறுதியாக ஜெயிப்பார்னே சொல்லலாம். புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 1, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 9, 11 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்கின பாவத்தோடு 2, 9, 10, 11 பாவங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் அண்ணாமலை அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் தான் நிற்கின்ற தொகுதியில் ஜெயிப்பது உறுதி. வர இருக்கிற சந்திரதசை குரு புத்தி சனியுடைய அந்தர காலமான 26/5/2026 11/8/2026 வரைக்கும் இவருடைய தகப்பனாருக்கு உயிராபத்து கண்டங்களை ஏற்படுத்தக்கூடும். உயர்திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த சூழ்நிலை என்பது தற்காலிகமானது தான். உயர்திரு அண்ணாமலை அவர்கள் விரைவில் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு தனக்கான இடத்தை தக்க வச்சுப்பார். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.